ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கு நான் பண்ண ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் பானு கைமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ கத்திரிக்காய், நல்ல இலசான கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான வத்த குழம்பு, ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மட்டும் எப்போவுமே வத்த குழம்புக்கு நீங்கள் ஒரு பெரிய பழம் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி போட்டிங்க அப்படின்னா குழம்பு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். குழம்பு வந்து திக்கான கிரேவியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் அப்படி தான் செய்வேன். இப்போ ஒரு தக்காளி பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா சுருள வதக்குங்க. நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, உங்கள் கிட்ட இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம், புளிப்பு இருக்கும் தக்காளியில், அதனால் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன நாட்டு எலுமிச்சை பழம் சைஸ் புளி கரைச்சி விட்டுருக்கேன். நான் புளியிலேயே உப்பும் போட்டு கரைச்சி விட்டுட்டேன். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா சுண்டணுங்க. வத்தி வரணும். அப்போ தான் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அந்த குழம்பு ஆகும். அதுக்குள்ளே வெண்டைக்காய் பொரியல் இந்த பக்கம் நான் ஆரம்பிச்சிட்டேன். சின்ன கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, சீரகம் தாளிச்சிருக்கேன். இதுவும் காய் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட காய் ஒரு 1/4 கிலோ அளவு தான் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் வந்து வெங்காயம் போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான காரம், இதுக்கும் நான் சாம்பார் பொடி தான் சேர்ப்பேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு குழம்பும் ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் திக்காகி ரெடி ஆகிட்டே இருக்குது. காயும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ்.